நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 19/6/2025 இன்றைக்கு கார்னியா பிளாஸ். இந்த கார்னியா பிளாஸில் ட்ரா நம்பர் 577. இந்த 577 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பற்றலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விடைப்பாங்க நண்பர்களை. இன்றைய கணக்கு நம்ம ஒரு 2 வாரம் விட்டு 2 வார கணக்கில் அமைப்பு எடுத்துப்போம். 2 வாரம் விட்டு 2 வார கணக்கு இப்படி எடுத்துப்போம். இதில் 249 442 இந்த அமைப்புக்கு இந்த 44 24 அப்படின்னு வந்திருப்பாருங்க. அல்லது 42 42 அதே அமைப்புக்கு 42ங்கிறது மீண்டும் வரலாம். அந்த அமைப்பில் இது டோட்டலாகவே நமக்கு 2ங்கிறது வருது. அந்த அமைப்பில் இதை பார்த்துக்குங்க. இது 44 24 அடுத்தது 14 அப்படிங்கிற நம்பர் இதில் வரலாம். ஓகேங்களா? அதே போல் இந்த 42 49 அப்படிங்கும்போது இதுக்கு 49 மீண்டும் வரலாம். ஓகேங்களா? 442 249 அப்படிங்கிறதுக்கு 149 அப்படிங்கிற கணக்கு ஒன்று இருக்குது. அதே போல் அந்த மீண்டும் அந்த 2 வந்ததுனால ஓகேங்களா, இதில் சி போடுக்கு 2 அடுத்தது 9 வந்திருக்கு. அதனால் அந்த 9 மீண்டும் கொடுக்குறேன். அடுத்தது இதில் ஒரு 7 கொடுக்கலாம். 147. ஓகேங்களா? இந்த 2 வாரம் விட்டு 2 வார கணக்கில் இந்த அமைப்புக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். இதில் டோட்டலாக இன்னும் அதிக நம்பர் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இந்த நம்பர் உங்களுக்கு உங்களோட கணக்குலையும் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பரில். 147 149 இந்த அமைப்பு இருக்குது. அடித்த நம்பருக்குன்னு அப்படியே எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதே அமைப்புக்கு தான் கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு அமைப்பு இந்த 42 அதே ஒரு 42 இப்படி வந்திருக்கு பாருங்கள். 24 வந்திருக்கு. இந்த அமைப்பு பார்த்துட்டோம்னா 42 42 அல்லது 24 24 அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் தனி நம்பர்னு ஒன்று பார்க்கும்போது ஒரு 4 அடுத்தது 9 இதுக்கு பவர் கொடுக்கணும். ஓகேங்களா? இதில் பவர் கொடுத்தோம்னா 7 இதில் பவர் கொடுத்து ஒரு 7 கொடுத்துருக்கோம். இதில் 4ங்கிறது மீண்டும் வந்திருக்கு. ஓகேங்களா? 4ங்கிறது பி போர்டுக்கு மீண்டும் மீண்டும் வந்திருக்கு. அந்த அமைப்பை பார்த்துக்குங்க. அந்த 4க்கு நம்ம ஒரு நம்பர் கொடுத்தாச்சு. இந்த 4 அப்படிங்கும்போது இதில் பி போர்டுக்கு 2 வரல. அப்புறம் இங்கே பாருங்கள், இது 2 ஏ போர்டுக்கு வந்திருக்கு. அடுத்தது ஃபஸ்ட்டு சி போர்டுக்கு, அடுத்தது ஏ போர்டுக்கு 2 வந்திருக்கு. அடுத்தது நம்ம பி போர்டுக்கு 2 வைப்போம். ஓகேங்களா? இந்த அமைப்பு தினசரி கணக்கில் ஒரு அமைப்பு அப்படியே இருக்குது. அதையும் பார்த்துக்குங்க. இதில் 27 27 727 927 அப்படின்னு 27 வந்திருக்கு. அந்த அமைப்பு இதில் ஒத்துவாகுது. ஓகேங்களா? ஏன் இதை தினசரி கணக்கில் அந்த அமைப்பு எப்போதுமே கொடுக்க மாட்டேன் இந்த கணிப்பில். ஓகேங்களா? இது எப்போது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு பிறகு இது போல் அடுத்த 27ங்கிறது அப்படியே வரலாம். ஓகேங்களா? அந்த அமைப்பு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது அந்த அமைப்புங்கிறதுனால அது மீண்டும் அந்த 27ன்னு வந்தால் ஓகேங்களா, அந்த 27 வந்தால் இந்த 27 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நம்பருக்கு 27ன்னு அப்படியே ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த நம்பரில் 4 ஒன்று இருக்குது. ஓகேங்களா? 4 இதில் கொடுக்குறோம். அதே போல் இதை பார்த்துக்குங்க. 7 9 இதுக்கு ஒரு பவர் வச்சு தான் இந்த 4 கொடுத்துருக்கேன் ஏ போர்டுக்கு. ஓகேங்களா? இதில் ஏ போர்டுக்கு 4 வச்சு கொடுத்துருக்கேன். 2ங்கிறது மீண்டும் அப்படி வந்தால் இதை பெரட்டியும் ஒரு நம்பர் கொடுக்கலாம். இதை 7 ஏ போர்டுக்கு வச்சு 24. ஓகேங்களா? 24ங்கிறது அது அமைப்புக்குன்னு இதில் வந்தால், ஏன்னா இதில் 42 24 ஏபிக்கு தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இது ஏபிக்குன்னு பார்க்கும்போது 24 இருக்குது. அந்த நாளில் 24ன்னு வந்ததுன்னா 724. அதே 2 வார கணக்கில் இன்னொரு நம்பர் இருக்குது. அதையும் இதிலேயே சேர்த்து கொடுத்துட்றேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் ஒரு நம்பர் வரும், ஆனால் அது உள்ளே இருந்து அப்படியே நமக்கு வெளியில் அப்படியே வந்திருக்கு. அதே 2 வார கணக்கில் இந்த 24 மட்டும் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்குங்க. 824 அது 2 வாரம் விட்டு அடுத்தது 824. ஓகேங்களா? இது அமைப்பு அதே போல் இருக்கு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் புரியும். ஓகேங்களா? அந்த அமைப்பில் கரெக்டாக இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதில் அதே போல் 3 நம்பருக்கு 24 அப்படின்னு வரணும். இதில் போன வாரமும் ஒரு அமைப்பு வந்திருக்கு பாருங்கள், 804 அப்படின்னு. அது போன வாரம் இந்த கணக்கு முடிஞ்சிச்சுன்னா இந்த அமைப்பு வராது.
ஓகேங்களா? ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வச்சு முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 804ம் இதில் பொருந்தும். ஓகேங்களா? இது வந்து அதை அப்படியே அடுத்தடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு நம்பராக 4 24 அது 24க்கு 4 வந்துச்சுங்களா? 4ங்கிறது இதில் வச்சாச்சு. ஆனால் டபுள் 2ங்கிறதுக்கு 0 வச்சுருக்கான் பாருங்கள். டபுள் 2க்கு 0 அப்படிங்கிறத வச்சு 4 வந்துருச்சு. அதே போல் 8ங்கிறதும் அப்படியே வந்துருச்சு. ஏசிக்கு உள்ள நம்பர் அப்படியே வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த அமைப்பில் 0 வச்சு இந்த அமைப்பு முடிஞ்சதுனால் இந்த அமைப்பு அடுத்தது வர வாய்ப்பில்லை. மீண்டும் அந்த அமைப்பு வந்ததுனால் அது வந்து 24 தான் வரணும். ஓகேங்களா? அந்த அமைப்பில்னு பார்க்கும்போது 24ன்னு அப்படியே தான் வரணும். அது 824. ஓகேங்களா? இப்போது இதில் வந்து நம்ம 27 அப்படிங்கிற ஒரு நம்பரும் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த நம்பருக்கு பார்க்கும்போது 24ங்கிறது 27ஆகவும் வரலாம் பவருக்கு. ஓகேங்களா? அந்த 7ங்கிறது இது ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலேயும் வரும் பாருங்கள். 27 கொடுத்தோம் இல்லைங்களா? அந்த 27ங்கிறது இந்த அமைப்பில் வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், 17 17 அது வந்து 617, அடுத்தது 017 அப்படின்னு வந்துருக்குங்களா? இது 17ங்கிறது 27ஆகவும் வரலாம். நம்ம முன்னாடி கொடுத்த கணக்குக்கு 27 வரலாம். அந்த 27 ஏன் அப்படி வருதுன்னா இதை பாருங்கள், 1 1ன்னு வந்ததுனால சின்ன நம்பருங்கிறதுனால ப்ளஸ் போட்டு 2ஆக வரலாம். ஓகேங்களா? அது 27ஆகவும் வரலாம். இந்த 7க்கு பவர் 4ஆகவும் வரலாம். ஏன்னா போன வாரமும் 4 தான் வந்திருக்கு. இருந்தாலும் இதை வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். 827 நம்ம முன்னாடி கொடுத்தது 427 அப்படின்னு கொடுத்துருப்போம். 724 கொடுத்துருப்போம். ஆனால் இந்த அமைப்பு டோட்டலாக இதில் வந்து இந்த அமைப்புக்கு அப்படியே இருக்குது. இதில் வந்து அடுத்தடுத்துன்னு ஒரு வார கணக்கு பார்க்கும்போது சி போர்டுக்கு 1 வரலாம். ஓகேங்களா? இந்த நம்பர்லேயும் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து 1ங்கும் போது இந்த அமைப்பை பாருங்கள், 0 0 அப்படின்னு வந்துருக்கு பாருங்கள். அதே அமைப்பு 0 0ன்னு இது மேல் நோக்கி வந்திருக்கு. இதே கார்னியா பிளாஸில் தான். ஓகேங்களா? அடுத்தது இதில் 1 இருக்குது. ஓகேங்களா? அதே 1 அப்படி வந்துச்சுன்னா சி போர்டுக்கு 1 வரலாம். வாரக்கணக்குன்னு எடுத்தோம்னா இதில் 1 இருக்குது. அதை வாரக்கணக்குலேயே முழுசாக எடுத்துடலாம். ஓகேங்களா? வாரக்கணக்குன்னு பார்க்கும்போது இந்த 2 நம்பருக்கு 1 0 அப்படின்னு இறங்கியிருப்பாருங்க. இந்த 1 0 அப்படிங்கிறதுக்கு 4 இறக்கலாம். 4 ஏற்கனவே நம்ம இந்த அமைப்பில் இருக்குது. ஓகேங்களா? அந்த அமைப்பில் 4 வந்துருச்சுங்கிறதுனால இதுக்கு வந்து 5 அல்லது 9 பி போர்டுக்கு உள்ளது. 5 9 இதில் வந்து 1 வரலாம். சி போர்டுக்கு 1 வச்சு கொடுக்குறேன். ஓகேங்களா? இது அமைப்புக்கு 1 பார்க்கும்போது இதில் ஏ போர்டுக்கு பார்த்தோம்னா 4 வைக்கலாம். ஏன் 4 கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், 0 8. அடுத்தது இதுக்கு ஒரு 4 வந்தால் தான் இந்த 0ங்கிறது பூர்த்தியாகும். ஓகேங்களா? இந்த 8க்கு 0 பூர்த்தி ஆகணும்னா அடுத்தது 4 வரணும். ஓகேங்களா? அந்த அமைப்பில் தான் இந்த நம்பரை கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து டோட்டலாகவே நம்ம ஒவ்வொரு கணக்குலேயும் 2 நம்பர்னு தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் உங்களுடைய கணக்குலேயும் என்னோடய கணக்குலேயும் என்ன ஒத்து வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக ட்ரை பண்ணாமல் லெவலாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அதனால தான் நம்ம வீடியோவில் வந்து எப்போதுமே கம்மியான நம்பர் கொடுக்குறோம். ஓகேங்களா? நேற்றைக்கு வீடியோ போட முடியல, இருந்தாலும் வாட்ஸ்அப்பு குரூப்பில் மட்டுமே போட முடிஞ்சது. இன்றைக்கு ஒரு டைம் கிடைக்கிது அப்படிங்கிறதாக போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கண்டு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.